ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீவாரி மேட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டெப் வழியாக 2400 ஸ்டெப் வழியாக எப்படி மேல் திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியை போய் அடைய போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ரூம் தெரியுது இல்லைங்களா, இதுதான் லக்கேஜ் ரூமு. நம்ம இங்கே லக்கேஜ் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்து மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டைம் வந்து 7 o'clock நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு 9:30 10க்கெல்லாம் பேக் மேலே கிடச்சிரும். நாமளும் இப்போ மேலே ரீச் ஆனோடனே நம்மளுக்கு அங்கே லக்கேஜ் ரூமில் போய் பேக் எடுத்துக்கலாம். நம்ம அந்த வீடியோ எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ தர்ஷனுக்கான டோக்கனுக்கு இங்கே க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1200 படிக்கேட்டில் நம்ம போய் வெரிஃபை பண்ணிக்கணும்னுட்டு இங்கே டோக்கன் வாங்கினாலுமே நம்மளுக்கு வந்து ஈவினிங் 4 மணி ஸ்லாட் கிடச்சிருக்கு. சரி வாங்க நம்ம மேலே ஸ்டெப் ஏற ஆரம்பிக்கலாம். பேக்கெல்லாம் வந்து கீழே அங்கே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஸ்டெப் ஏறுறதுக்காக. ஸோ இங்கே நம்ம இங்கே இருக்கிற கோவிந்தரை வணங்கிட்டு இங்கே தேங்காய் உடைச்சிட்டு இங்கே வந்து ஸ்டெப் ஏற போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் வந்து 2388 படி இருக்குது, 2.1 கிலோமீட்ரு நம்ம மலையேறதுக்கான இது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். ஸோ இப்போ இங்கே அடிவாரத்தில் எடுத்த உடனே நம்ம வெங்கடாச்சலபதி கோவில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம அவரை வணங்கிட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்பில். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் ஏற ஆரம்பித்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இங்கே இருந்தால் கவுண்டிங் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டெப் ஏறலாம். இப்போ நம்ம ஏறும்போது வந்து இங்கே ஓம் நமோ வெங்கடேஷாயன்னுட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்பீக்கரில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். வாங்க போகலாம். 50 ஸ்டெப் வந்தோடனே இங்கே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து என்னென்னா நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. என்னென்னா நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து திருமலைக்குள்ளே தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாதான். ஸோ அதனால் இங்கே வந்து நம்மளோட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எதனா இருந்தால் இங்கே நம்ம போட்டுட்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்களும் ஒரு 2 வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம் பிளாஸ்டிக்கு. ஸோ அதை கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ இந்த சில்வரில் காப்பரில் அந்த மாதிரி பாட்டில் வச்சுருப்பாங்கல்ல வாட்டர் பாட்டில், அந்த வாட்டர் பாட்டில் இருந்தால் அலோவ் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போக. தயவு செஞ்சு நீங்கள் வரும்போது பிளாஸ்டிக் பாட்டிலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. திருமலை திருப்பதிக்கு வரும்போது நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த காப்பர் பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் ஓன் யூஸ் பர்பஸ் பாட்டில் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஏன்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் ஏறும்போது நம்மளுக்கு நிறைய தண்ணி தாகம் ஏற்படும். இப்போ அது வெயில் காலன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் சைடில் அதிகமாக பைப் இருக்குது. ஒவ்வொரு 50 ஸ்டெப் 100 ஸ்டெப்புக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடத்தாண்ட குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். நம்ம மார்னிங் இப்போது 7 தான் நம்ம கிளம்புனது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. இப்போ தான் சன்ரைஸே லைட்டாக ஆகுது. இந்த ஃபாரஸ்ட் வழியாக நம்மளுக்கு அந்த சன்ரைசஸ் எல்லாமே வருது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 500 ஸ்டெப் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா மார்னிங்கே நம்ம ஏறணும் போதோ உங்களுக்கு வந்து அந்த பசி எடுக்காது. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு 9 o'clock அந்த மாதிரி சாப்பிட்றணுமோ அந்த டைமுக்கெல்லாம் நம்ம போய் ரீச் ஆகிடலாம் மலைக்கு மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் 8 o'clock ஆகுது. இப்போ தான் சன்ரைசஸ் வந்து அந்த ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து விழுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி சுற்றி இது ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். ஆனால் இப்போ அந்தளவுக்கு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. எல்லாமே ஃபுல்லாக சேஃப்டியாக தான் இருக்குது திருப்பதியில். அந்த சிறுத்தை வந்துச்சுன்றாங்க, அதுவுமே இந்த சைடு இல்லை. அது வந்தது வந்து அது இன்னொரு பாதை இருக்குது இல்லைங்களா, அலிப்பரி, அது வழியாக தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுவும் இந்த சைடு இல்லை. ஸோ அதனால் எல்லா பக்தர்களும் சேஃப்டியாக தான் போகிறாங்க. ஏன்னா முன்ன வந்து எல்லாருமே கம்பு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னுட்டு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, பார்த்து வரலாம் ஃப்ரெண்ட்ஸு. அது இல்லாமல் நம்மளுக்கு அங்கங்கே வந்து ஹெல்ப்பிங்க்கு ஆளுங்க இருக்கிறாங்க. தேவைப்பட்டால் நம்ம அவங்கக்கிட்ட உதவி வேணால் வாங்கிக்கலாம், அதுக்கும் போட்டிருக்காங்க. அதனால் இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக எல்லாம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வரும்போது இப்போ மார்ச் ஸ்டார்டிங்கிறதுனால அந்த அளவுக்கு ரஷ்ஷு கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டர் வந்து மலையிலேருந்து வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது பாப்ப விநாசம் டேம்லேருந்து வர்ற தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா இப்போ அங்கே டேம் வந்து கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கேருந்து இங்கே வாட்டர் வந்து மலை வழியாக கீழே வரும். இப்போ அங்கேருந்து தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். பாப்ப விநாசம் இருக்கு இல்லைங்களா, மேலே திருமலை திருப்பதிக்கு மேலே அங்கே இருக்கிற டேம்லேருந்து தான் இந்த வாட்டர் ஃப்ளோ வருது. அங்கேருந்து தான் இந்த ஃபாரஸ்ட் வழியாக இதாகிட்டு வருது. ஸோ ஃபுல்லாக மூலிகை தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் எல்லாம் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஜி? பாதயாத்திரை
திருப்பத்தூர்லேருந்து நடந்து வரீங்களா? என்னைக்கு? சனிக்கிழமை. போன சனிக்கிழமை. அப்படியேங்கப்பா. இதோட 6வது நாள். 6வது நாளா? எல்லாம் கேங்காக வரீங்களா? ஊருக்காரங்க 70 பேருங்களா? எங்கே இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லேருந்து 6 நாளாக பாத யாத்திரை வந்திருக்கிறாங்க, ஒரு 70 பேர் கேங்காக. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு திருப்பதி வந்திருக்காங்க. ஸோ நாங்களும் அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக ஸ்டெப்ஸில் ஜாலியாக பேசிட்டு போனோம் அவங்களோட. ஸோ இங்கே வந்து 1200 அது படிக்கட் செக்கிங். 5 minutes later. ஸோ நம்ம ஊருக்காரங்களோட நாங்களும் இங்கே வந்து இங்கே க்யூவில் நின்றுட்டோம். இங்கே க்யூவில் நின்ன உடனே நம்மளோட அங்கே கீழே கொடுத்தாங்க இல்லைங்களா டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட் இங்கே இவங்ககிட்ட கொடுக்கணும். இவங்ககிட்ட கொடுத்தோடனே இந்த டிக்கெட்டில் கியூஆர் கோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து இவங்க இருக்கிற சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற கியூஆரில் ஸ்கேன் ஆனோடனே வெரிஃபைட் ஆகும். ஏன்னா இப்போ இவங்க வந்து ஸ்டெப் வழியாக இங்கே 1200 ஸ்டெப்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இங்கே ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே போய்ட்டு அங்கே 300 rupees கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த க்யூ இருக்கும் மேலே ஸ்டாப்பிங்க. அங்கேருந்து நம்ம சாமி பார்க்கறதுக்கு போவோம். அங்கே போனோன்னா நம்மளோட டிக்கெட் வழியாக உள்ளே போனாலுமே அங்கே உள்ள ஒரு வாட்டி டிக்கெட் கவுண்டரில் செக் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கே வந்து நம்மளோட டிக்கெட் வேலிடுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும், இவங்க ஸ்டெப் வழியாக வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ நம்மளுக்கு உண்டா என்னென்னா ஃப்ரீ தர்ஷனுக்கான அந்த ஃப்ரீ லட்டும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த டிக்கெட் வேலிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்கேன் பண்ணால் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். சப்போஸ் நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணலைன்னா அந்த டிக்கெட் வந்து அந்த ஃபைனல் ஸ்பாட்டில் உங்களுக்கு வெரிஃபை ஆகாது. ஸோ அதனால் இந்த மறக்காமல் இங்கே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸில் வர்றவங்க. ஸோ இப்போ நாங்கள் மார்னிங் இப்போ ஒரு 8:30ன்றதுனால ஸோ எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து சன்ரைசஸ் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட்டு சன்ரைசஸே வருது. அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஹீட்டும் தெரில. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கு 6 o'clock இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இதோட ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி இந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் இங்கே வாங்குறதுன்னுட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு. அங்கே ரீச் ஆனோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணோம். ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற கோவிந்தாபுரம் ஸ்ரீனிவாசா மண்டபத்துக்கு போனோம். அங்கே போனதுக்கு எங்களுக்கு வந்து நைட்டு 9 o'clock வந்து டோக்கன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி நைட் 9 o'clock தான் டோக்கன் தருவாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கணும்னு சொன்னாங்க. சப்போஸ் அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஸ்ரீனிவாசா மண்டபத்தாண்டு அங்கே நிவாசா மண்டபத்தாண்டு அங்கே கிடைக்கனாலும் அங்கேயும் வந்து நைட் 9 o'clock கொடுத்துட்டாங்களாம். ஸோ வெயிட் டிடிடியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் அதில் தான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். ஸோ அங்கே எல்லா இடத்துலையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஸ்ரீவாரிமெட்டில் தான் மார்னிங் 6 o'clock இருக்குன்னுட்டு அதில் இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி அஃபிஷியல் இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வழியாக ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட் 3 o'clock வந்து அங்கே திருப்பதியில் இறங்கணும்ல, அங்கேருந்து வந்து இது ரயில்வே ஸ்டேஷனாண்ட வந்துட்டோம். அங்கேருந்து தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனாண்ட தான் ஸ்ரீவாரிமெட்டுக்கு பஸ்ஸு போகுதுன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே வேலையோடு வந்துட்டோம். வந்த உடனே அங்கே வந்து 4:30க்கெல்லாம் ஃபஸ்ட்டு பஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பஸ் ஏறினோடனே நம்ம இங்கே வந்து அந்த கேட் வழியாக வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்போம் எப்படி வந்து இங்கே ரீச் ஆகணுன்ட்டு. அதை மிஸ் பண்ணவங்க மறக்காமல் ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். அது எப்படி வந்து ரீச் ஆனோம், அது எப்படி கேட்டுட்டு வர்றதுனால. இப்போ அங்கே வந்து ரீச் ஆனோடனே அங்கேருந்து ஃபஸ்ட்டு 6 o'clock வந்து இந்த ஃபாரஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணோடனே எல்லாருமே உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு வந்து அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து ஈவினிங் 4 o'clock ஸ்லாட் கிடச்சிச்சு. ஏன்னா மார்னிங் ஸ்லாட்டுந்தே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கிடச்சிது ஈவினிங் 4 o'clock ஸ்லாட்டு தான். ஸோ இங்கே மேலே வந்தாச்சு. இப்போ இங்கே லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே எங்கன்னா உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டு அப்புறம் லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம சிஆர்ஓ ரூமுக்கு போயிட்டு ரூம் புக்கிங் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி ரூம் புக் பண்ணுறது நம்ம எடுக்கிறதுன்னு காட்டுறேன். நம்மளுக்கு ஈவினிங் 4 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரூம் எடுத்தால் தான் ரூம் கிடைக்கும். தரிசனம் பார்த்துட்டு ரூம் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.